இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி காடை 65. இந்த காடை 65க்காக நான் 4 காடையோட லெக் பீஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம காடை 65 செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் போல் தனியாத்தூள், 1 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் போல் மிளகுத்தூளும், இந்த காடை 65க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இந்த காடை 65 நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம 1 ஸ்பூன் போல் அரிசி மாவை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு மசாலாலாம் நல்லா பிரியாமல் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ கடைசியாக நான் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தோடைய சாறை வந்து இதோட பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம எலுமிச்சை பழம் சாறு பிழியும் போது அதோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஒரு லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. 1 மணி நேரம் இதை வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, நம்ம காடையை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து காடையை சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டு இன்னொரு காடையை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா வந்து செவக்கிற அளவுக்கு திருப்பி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சுவையான காடை 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த காடை 65 உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.